ரசிகனை ரசிக்கும் தலைவா எடுத்து வைத்து ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து வருகிறான். சரி. அரகர சிவனே நமக. ஆமோ. அண்ணாமலைநாதா. ஆமா. அநாத ரட்சகா. அநாத ரட்சகா என்று சிவனாருடைய நாமத்தை சொல்லி தவம் இருந்து வருகிறான். தவம் இருந்து வருகின்றார். ஒரு வருடமா இரு வருடமா? என்ன? 12 வருட காலமாக. ஆமோ. தவம் இருந்து வருகிறான். சரி. எதற்காக ஐயா? எதற்காகம்மா? தூண்டுவாமுடி வரத்திற்காக. சரி. எதற்கு ஆசைப்படுதான்? எதுக்குமா? 56 அரசர்கள் காட்டி அரசாட்சி. ஆமா, அரசாட்சி செய்ய வேண்டும் என்று தவமிருந்து வாரபோது அவனுடைய தவமானது என்னம்மா எப்படி இருக்குதையான பள்ளி எல்லாம் வாசிவத்தை அவன் மேல கரையாம்பூச்சே வளர்ந்து என்ன இருக்கு? கரையாம்பூச்சி வளர்ந்து இருக்கக்கூடிய இடமே தெரியலையா? மரம் முளைச்சதோடு கொண்டையிலே சில குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்திட மண்டையிலே சில குருவிகள் என்ன செய்யுது? மண்டபமா கட்டி இருக்கு. அப்ப நான் பார்த்தோம்
செய்யற தப்பு அப்படி இருந்தா என்ன செய்ய? அடிக்கணும்னா அடிச்சுதான் ஆகணும். அப்பதான் பார்த்தார், ஆண்டவா பகவானே, என் மேல ஒரு கோபம் இருந்தா, அதாவது மூத்த மகன் கணபதி அண்ணா இருக்கும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படி இல்லைன்னா முகமாடி வேண்டவன் இருக்கா, அவங்கிட்டையாவது ஒரு வார்த்தை நான் இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லணும். எப்படியும் உங்களுக்கு கோபம் இருக்கு, யாருக்கிட்டையும் சொல்ல விருப்பம் இல்லைன்னா 4 செவத்துலையாவது சொல்லணும். செவத்துக்கு காது உண்டா ஐயா? அப்பதான் பார்த்தா, உங்களுக்கு அப்படியே கோவம் இருந்தா நான் 4 சோத்துக்குள்ள சொல்லிட்டு போகணும். ஆனா அதையும் நீங்க செய்யல, அதனால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா ஏ பார்வதி, வல்லரக்க ராஜன் பூலோக தன்னதியில என்னை நினைத்து 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறான். அப்பேற்பட்ட அரங்கனுக்கு நான் வரத்தை கொடுக்காம இருந்துட்டேன். அவனுடைய தவமானது முடிச்சு வச்சு கைலாசமே ஆடுதம்மா. அதனால நான் வரத்தை கொடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல, அப்ப நான் பார்த்தேன், ஆண்டவா என்கிட்ட சொல்லாம நீங்க போனதுனால உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்ப நான் பார்த்தா, அப்படியே நீங்க அந்த வல்லரக்கனுக்கு வர கொடுக்கணும்னா என்ன செய்யலாம்? உங்க ஏவல் பிள்ளையான நந்தி தேவனை வரவழைங்க. நந்தி தேவனை வரவழைத்து அவரை விட்டு வல்லரக்கனை அழைத்து வர என்று சொல்லும்போது, ஆண்டவனாகி சிவபெருமா ஈழகோட்ட வாசலிலே படுத்திருந்த நந்தி தேவனை அழைக்க வேண்டும் என்று எப்படி அழைக்கிறாரே ஆனா, ஏடா ஏடா நந்தி குளிகையை வாங்கிக் கொண்டு உலோகத்துல தவம் இருக்கா
இருக்கானே வல்லரக்கே, அவனை உன் கண்ணாலை கண்டு இந்த 2 பச்சிலை குளிகைகளையும் அவன் 2 கண்டத்திலே போட்டு ஒதுக்கினானா 2 ரெக்கை வந்து முளைக்கும். அவன் கைலாசம் வந்திடலாம், என்ன வரனாலும் வாங்கிக்கிடலாம். அப்பந்தான் பார்த்தால் ஆமா அப்பதான் பார்த்தார் ஆண்டவன் இடமதிலே 2 பச்சிலை குளிகைகளையும் வாங்கிக் கொண்டு என்ன செய்கிறார்? அதாவது ஆண்டவனாகிய சிவபெருமான் இடமதிலே வரத்ததையும் வாங்கிக் கொண்டு வல்லரக்க ராட்சுதனை தேடிக்கொண்டு 14 உலகமெல்லாம் வல்லரக்கனை தேடி வருகிறார். அப்படி தேடி வரும் பொழுது நிக்க சடைச்சு அக்கிய சடைச்சு என்ன செய்கிறார்? வேவாத வெயில வெந்து வெந்து பார்க்காரு. இங்க வெயில் கிடையாது. அப்பதான் பார்த்தார் 12 வருட காலம் தவம் இருக்கானே வல்லரக்கன், அவனை தேடி கொண்டு வார போது நந்தி தேவன் சுத்தி சுத்தி தேடி பார்த்தாரு. எங்க இருக்காரு தெரியல. ஏன் தெரியல? ஏன்னா வல்லரக்கன் தவம் இருந்து அவன் மேல கரையாம்பூச்சே வளர்ந்துருக்கு, அதனால அவன் தெரியல. ஆனா நந்தி தேவன் இருக்கக்கூடிய இடத்துலதான் வல்லரக்கனும் இருக்கான். வல்லரக்கன் தவம் பக்கத்துலதான் நந்தி தேவனும் இருக்காரு.
கண்ணீரை தாரதாரையா வடிக்கிறார். அப்பதான் பார்த்தார். அப்படி நந்திதேவன் அழுது புலம்பிக் கொண்டிருக்க அதே 6ஆவது வனமதியில ஆண்டவன் பகவானை நினைத்து 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறானே வல்லரக்கன். அந்த வல்லரக்கன் பகவானை நினைத்து பாட்டு ஒண்ணு பாடுறான். என்ன பாட்டு படிக்கிறான்? பகவானுடைய திருநாமத்தை தான் படிக்கிறான். இதற்காக ஆண்டவன் பகவான் இன்னும் வரலையே. ஏன் ஆண்டவன் பகவான் இன்னும் நம்ம தவத்தை பார்க்கல? நம்ம தவத்தில ஏதேனும் குற்றமுறை இருக்கிறதா என்றும் என்ன செய்கிறான்? ஆண்டவனை நினைத்து ஆண்டவனுடைய திருப்புகளை பாடி வருகிறான். இப்படி பாடி வருகிறானே அப்பதான் வல்லரக்கே ராட்சதன் என்ன செய்கிறான்? பகவானுடைய திருப்புகளை பாடுறான். எப்படி பாடுகிறானே ஆனா பார்வதி என் மணவாளனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா வந்தனுக்கு வரத்தைக்காரும் சம்போ சங்கரா வந்தனுக்கு வரத்தைக்காரும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா அசையாமணி சத்தம்னா என்னய்யா? அசையாமணி சத்தம்னா என்னய்யா? அசையாமணி சத்தம்னா ஒரு அசையாத மணிய அடிச்சு விட்டு அதோட சத்தம் எப்படி இருக்கும்? ஈச்சுன்னு இருக்கும். அதே போல வல்லரக்கே ராட்சதன் அசையாமணி கிடையாது, இது அசையக்கூடிய மணியாத்தான் இருக்கு. அசையாமணி சத்தம்னா ஆமா அசையாமணி சத்தமானது நந்திதேவன் காதலிலே கேட்டது. கேட்டது ஒரு வேளையில அடே வல்லரக்கா இங்கேயா இருக்க? உன்னைய தேடி 14 உலகமெல்லாம் சுத்தி சுத்தி வந்தேன். இங்கேயா வந்து இருக்க? அப்பதான் பார்த்தா நீ இங்கேயா வந்து தவம் இருக்க இந்த மண் புத்துக்குள்ள என்று சொன்னது. ஒரு வேளையில என்ன நடக்கு பார்த்தான். என்ன செய்கிறார்? ஏ அப்பா வல்லரக்கா, நீ செய்தது ஒரு தவம் எல்லாம் போதும் அப்பா, என்னோடு நீ கைலாத வரவும் வேண்டும் என்று சொல்லி நந்திதேவன் என்ன சொல்கிறாரே. ஆனா செய்ததவும் போதுமடா, செய்ததவும் போதுமடா.
சொல்லி வல்லரக்கனவர் இடமதியில சொன்னதோரு வேலையில பார்த்தான். இது யார் ஐயா? நம்மள வந்து ஏன் மதிப்பு கொடுக்கணும் ஐயா? ஏன்னா இது கடவுளுக்கே வாகனம் என்று சொல்லிதான் நந்தி தேவன் போடான்னு பேசிட்டே இருக்காரு. அப்ப நான் பார்த்தான் என்ன நினைக்காரு, பார்த்தான் வல்லரக்கன் கடவுள் தான் நம்மளுக்கு வரம் கொடுக்க வந்துட்டாரோ என்று சொல்லி சபத்தை விட்டு கீழிறங்கி வந்து பார்த்தா ஒரு காலை நிக்கையா காலை ஐயா நம்ம பகவான் நினைச்சோம். பகவானா இருந்தா 2 கொம்பு 4 கால் இருக்குமோ? ஏன்னா முன்ன பின்ன கோயிலுக்கு போனா தானே அவருக்கு தெரியும். தெரியும். அப்ப நான் பார்த்தால் இது கடவுளா என்று பார்க்கும்போது அப்பொழுது வல்லரக்கே ராஜுதன் என்ன சொல்கிறானே ஆனா ஐயா யாரடையா பயடையா அது வரைக்கும் என்ன செஞ்சான்? கால மாடுன்னு அவமானமா பேசினான். ஆனா கடவுளுக்கிட்ட உனக்கு வரத்தை வாங்க சொல்லுகிறேன் என்று சொன்ன போது இரு கரமெடுத்து வணங்கி பாருங்குள்ள நெந்து தேவா நான் கைலாச வரணும்னா நானும் மானிட பிறவி, நீங்களோ தெய்வ பிறவி. அது மட்டும் இல்ல நான் பூலோகத்துல பிறந்தவன், நீங்க கைலாசம். நான் கைலாசம் வரணும்னா எப்படி வர, நான் கடவுள்கிட்ட எப்படி வர அப்ப நான் பார்த்தா அப்பா அதற்கெல்லாம் ஒரு வரம் இருக்கு. அதாவது எனக்கு கையில் இருப்பது என்ன? ஒண்ணு ஐயா, ஒரு ரெக்கை இருந்தா எப்படி பறக்க முடியும்? அப்ப நான் பார்த்தா அடே அப்பா வல்லரக்கா, எனது கையில் இருப்பது 2 பச்சிலை குளிகை மருந்து. அதை உன் கையினையில் வாங்கி 2 கடவாய் பக்கம் ஒதுக்கினே. ஆனா எனக்கு 2 ரெக்கை வந்து முளைக்கும். 2 ரெக்கை முளைத்தா நிக்க இருப்பானா?
அப்பதான் பார்த்தான் என்ன நினைக்கான், 2 ரெக்கை முளைக்க வேண்டும் என்று நந்திதேவன் இடமதியில 2 பச்சிலை குளிகைகளையும் வாங்கிக் கொண்டு கடவாய் பக்கம் ஒதுக்கினான். ஒதுக்கியது ஒரு மகிமையினால 3.25 நாளிகைக்குள் 2 ரெக்கை வளைந்து முளைத்தது. சண்டாள பாவிக்கு ரெக்க முளைச்சதுதான் ஐயா. நிப்பானா அங்க பறக்க இங்க பறக்க நேர்க்க மாடங்க. அதான் சொல்லுவாங்க, பணம் இல்லாத கையில பணத்தை கொடுத்தா என்ன ஆகும்? அது மட்டும் இல்ல, பணம் இல்லாதவங்க கிட்ட பணத்தை கொடுத்து செலவு செய்யணும். அவங்களுக்கு என்ன தெரியும்? கண்டமான செலவழிப்பாங்க. அதே மாதிரிதான் ரக்க இல்லாதவனுக்கு ரக்க முளைச்சா என்ன ஆகும்? அதுதான். அப்பதான் பார்த்தான், ஏ அப்பா வல்லரக்கா, மேலையே பறந்தனா என்னைக்கு கைலாசம் போவ வரத்தை வாங்கிட்டு நீ பூலோகம் வர. அப்பதான் பார்த்தான் என்ன செய்கிறான், அதாவது ஒதுக்கிறது ஒரு 3.25 நாளிகைக்குள் வல்லரக்கனுக்கு 2 ரெக்கை முளைத்தது. முளைத்தது ஒரு வேளையில என்ன செய்கிறாரே, ஆனா ஐயா நந்திதேவா, நான் முன்ன பின்ன கைலாசம் வந்தது கிடையாது. நீங்க முன்னாடி போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். அப்பந்தான் சொன்னார், நந்திதேவனும் முன்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க என்ன செய்கிறாரே, ஆனா அங்க நந்திதேவன் முன்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க கண்டீல முன்னங்காலும் கைலாசத்தில் பின்னங்காலும் மதுரையில முன்னங்காலும் முன்னங்காலும் கைலாசத்தில் பின்னங்காலும் கைலாசத்தில் அப்பந்தான் பார்த்தான். இந்திரன் கோட்டையிலே வந்து தேவேந்திரன் கோட்டையிலே வந்து
மலர்களையும் எடுத்துக்கொண்டு பகவான் கைலாசத்துக்கு முன்னால வந்து நிக்க. ஆனா அன்றைய தினமதியில 33 தேவர்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்க பார்த்தான். ஒவ்வொருத்தர் காலையா போய் விழுதாங்க. ஏன்னா பகவான் யாருமே தெரியாது. ஒரே பண்டார கூட்டமா நிக்க. அப்பதான் பார்த்தார் கடவுள் எங்க இருக்கிறார் என்று பார்த்தார். ஏ அப்பா வல்லரக்கா, கடவுள் அண்ணா இருக்கார் பாரு சிம்மாசனத்துல. அவர்தான் கடவுள் என்று சொல்ல அப்பன் பார்த்தான். என்ன செய்கிறான்? வல்லரைக்கு ராஜுதன் பகவானுக்கு முன்னாலே வந்து கொண்டு வந்த மலர்களையே பகவான் பாதத்திலே போட்டு இரு கரம் எடுத்து வணங்கி நின்றான். வணங்கி நின்னவன் எப்படி நிக்கான்? எப்படி நின்னானா? கூல கும்பிட ஐயா கும்பிடுதவங்க நம்பலாம். கூல கும்பிடு படவங்க பாத்தீங்களா? நம்பவே கூடாது. அப்பந்தான் பகவான் வந்து பார்த்தார். ஏ அப்பா வல்லரக்கா, உன்னுடைய தவத்தை போல இந்த உலகத்துல நான் பார்க்கலையா? அது மட்டும் இல்ல, குபேரன் தவத்திலையும் கோடி பங்கு அதிகமாச்சு. அது மட்டும் இல்ல, ராவணன் தவத்தை விட 4 மடங்கு உண்டவன். அப்ப நான் பார்த்தா உனக்கு என்ன வர வேணுமோ அத்தனையும் கேளு தாரேன்றார். அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமா என்று சொல்கிறாரே. ஆனா சொத்து உண்டாரே, சுகம் உண்டாரே, சோமகிரி வனம் உண்டாரே, உண்டாரே மனையுண்டாரே, மாளிகையோ உனக்கு உண்டாரே, உண்டாரே பொருள் உண்டாரே, முக்கியமும் நான் உண்டாரே. அப்படி பகவான் அவர் சொன்ன என்று சொன்னது ஒரு வேளையில ஆண்டவன் இடமதியில வர வேணும்னா கேட்க வேண்டும் என்று சொல்லி ராஜுதனும் வர வேண்டும் என்று சொல்லி எப்பேற்பட்ட வரம் கேட்கிறானே. வர வேணும், 5 விரல்களுக்கும் அக்கினி வரத்தை வாங்கணும், 56 தேசத்தை காட்டி அரசாளம் என்று சொன்னது ஒரு வேளையில ராஜுதனோ பகவானோட இடமதியில எப்பேற்பட்ட வரம் கேட்கிறானே. ஆனா அதாவது வரத்தை கேட்கவன் எப்படி கேட்கணும், எப்படி கேட்கிறானே. ஆனா எள்ளையும் ஐயா சிறிய வரும், சிறிய வரும், இதனிகள் கொடுத்த
வைக்க போறியா? அப்ப நான் பார்த்தா ஆண்டவனாகி சிவபெருமா மனவாட்டி 2 கேட்பான். அப்பதான் பார்த்தா என்ன செய்கிறார்? நாமல் படைத்த பிள்ளை தானே என்ற ஆண்டவன் சிவபெருமான் சத்தியங்களை செய்ய ஆட்டும் என்று சம்மதித்தார். அதுவும் சத்தியம் கேட்டானு யாரு மேல கேட்கான்? ஏ ஆண்டவா பகவானே, அதோ இருக்கிறார்களே அம்மா பார்வதி, அவர்கள் மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும். வந்தது வராதவங்க நம்ம குடியில கைய வைக்கணும். அப்பதான் பார்த்தா பரவாயில்ல என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் எப்படி சத்தியங்களை செய்கிறாரே. ஆனா உன்னானை அப்பா என்னானை அப்பா என்னானை அங்கு உண்மையவர் கண்டிப்பா உனக்கு வரந்தாரு. நித்ரா தேவி இருப்பாளா? அது முடியாதுதான். ஆண்டவன் நினைச்சா என்ன செய்வார்? அப்பதான் பார்த்தான் வளரக்கேன். ஆண்டவா பகவானே, ஆண்டவன் பகவானும் உன்னானே என்னானே யானையா ஆணை சத்தியம் செய்தார் ஐயா. உன்னானே என்னானே உமையவர் மேல் தன்னானையாக நீ கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் ஆண்டவன் பகவான் நான் தருகிறேன் என்று சத்தியத்தை செய்ய. அப்ப நான் பார்த்தான் வல்லரக்கேன் என்ன செய்கிறான்? ஆண்டவன் இடமதிலே வரங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்று இப்படி வரங்களை கேட்கிறானே. ஆனா சாமி ஆண்ட
சரி. அக்கினி வரங்கள் வேண்டும். வரங்கள் வேண்டும். அக்கினி வரனா என்ன? அக்கினி வரனா எப்பேற்பட்ட வரும்? எப்பேற்பட்ட வரும்? தூண்டுவாமுனி வரம் தான் அதுக்கு பேரு. சரி. அதாவது என்ன? முந்து விரல் நீ எடுத்து முக்கண்ணனே உமை நினைத்து உலகம் நீட்டினாலும் மூன்று தீ பிடிக்க வேண்டும். ஆள்காட்டி விரல் எடுத்து அரணாரை உமை நினைத்து அனைத்து திசையில நீட்டினாலும் என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? மணல் பறந்து எரியணும். ஆமா. இல்ல எனக்கு நீங்க சத்தியம் செய்திருக்கீங்க. சத்தியம் செய்திருக்க பகவானே. அப்பதான் பார்த்தேன். ஏ அப்பா வல்லரக்கா எத்தனையோ வல்வர் இருக்கு. ஆமா. இந்த வரம் உனக்கு வேணுமா? கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு இந்த வரம் தான் வேணும். ஆளக்கூடிய வரம் கேளுத்தாரு. மாளக்கூடிய வரம் கேளாதப்பா. கேட்காதப்பா. இருக்கக்கூடிய வரம் கேளு நான் தரேன். பகவான் தாரேன். இறந்து போக வரம் கேளாதப்பா. கேளாதப்பா என்று சொன்னது ஒரு வேளையில ஆண்டவனாகி சிவபெருமான் இதை செய்கிறாரே. ஆனா பகவான் பட்டம் உனக்கும் தாரே. பகவான் பட்டம் உனக்கும் தாரே. படியடக்க வரமும் தாரே. அது மட்டும் இல்லையா ஆண்டவா பகவானே என்ன சொன்னீங்க? பகவானா இருக்கணும் அடியளக்கணுமா? இந்த பகவான் பட்டம் யாருக்கு வேணும்? பகவான் பட்டம் எனக்கு வேணும் ஐயா. பகவானா இருந்தா எவ்வளவு கஷ்டம் அதுல இருந்தா அப்பதான் கல்லறக்கன் பார்த்தான். பகவான் பட்டம் எனக்கு வேண்டாம். பகவான் பட்டம் எனக்கு வேண்டாம். ஆண்டவனே பகவானே கொண்டு வா வர முடியும். ஆண்டவனை கொடுக்கணுமே சொன்னது ஒரு வேளையில் எடையப்பா வல்லர எந்தனோட இடமதி எத்தனையோ வரவை அத்தனையும் கேளுந்தோ எரிக்கும் நல்ல வரமதுதான் எடையப்பா வல்லரக்கா இந்த நல்ல வரமது முந்தனுக்கு வேண்டாமா? முந்தனுக்கு வேண்டாமப்பா. அப்படி பகவான் அவர் சொல்லும் போது ஏடாயப்பா வல்லரக்கா ஆயிரம் பெரிய அடித்ததோ வருவ வேண்டும் உனக்கும் தான் சுரண்டையில அடித்ததோ நான் சூரியத்தி உனக்கு தான் ஏடாயப்பா வல்லரக்கா இத்தனையோ வரம் இருக்கு. அப்பா இத்தனையோ வரம் இருக்கு. இந்த வரம் ஆண்டவா பகவானே ஆதி சக்தியான பார்வதியான ஈஸ்வரி மேலே சத்தியம் பண்ணிருக்கீங்களா? சத்தியம் செய்து விட்டு சத்தியத்தை மீறலாமா? அப்படி சத்தியத்தை மீறினீங்கன்னா நான் பூலோகத்துல போய் இந்த பகவான் ஒரு புழுவனி பகவான் அப்பதான் பார்த்தா நீங்க வரம் தரேன்னு சொல்லிட்டு இல்லன்னு சொன்னா புழுவனி பகவான் உங்களை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி அப்பதான் பார்த்தா என்ன நினைக்க நீங்க வரம் தரலன்னா பகவான் என்று மதிக்க மாட்டேன். நான் பதிவாட்டு சொல்லிடுவேன். ஈசன் என்று சொல்ல மாட்டேன். எதிர்த்து முகம் முடிக்க மாட்டேன். அப்பதான் பார்த்தான் வாழக்கூடியவனுக்கு என்ன செய்யணும்? வாழக்கூடியவனுக்கு வாழக்கூடிய வரம் சொன்னா சரி. சாகக்கூடியவனுக்கு வாழுன்னு கேட்பானா? அவன் முடிவு எது?
பழிக்கும். அப்பதான் பார்த்தார் என்ன நினைக்காரு, வல்லரக்கே ராட்சகனும் பகவானுடைய இடமதில வரத்தை கேட்கும், அதனால எனக்கு நிச்சயமாக வர வேண்டும் என்று சொன்ன. ஏ அப்பா, அது மட்டும் இல்ல, ராவணன் ஆண்டு வருகிறானே காடு, அதனால உனக்கு தாரேன். வேற என்ன வேணும்னாலும் உனக்கு தாரேன். அது மட்டும் இல்ல, என்ன என்ன வரமோ இருக்கு, எரிக்க வரம் உனக்கு வேணுமா? வேணுமா ஐயா? அப்பதான் பார்த்தார் பகவான் என்ன சொல்லுகிறார், வாழக்கூடியவனுக்கு வாழக்கூடிய வழிய சொன்னா கேட்பான், கேட்டா உண்டு, இல்லன்னா கிடையாது. அப்பதான் பார்த்தார் ஆண்டவன் பகவான் வரத்தை கொடுக்க வேண்டும் என்று இப்படி வரத்தை கொடுக்கிறாரே. ஆனா தந்தேன் தந்தேனடா வல்லரகா,
அப்பதான் பார்த்தான் என்ன செய்கிறாரையான யாவலருக்கு ராஜுதந்த அது மட்டும் இல்ல பூனை போல இருந்திருக்கேன் புலிவாசல் போயிடும் போறேன்னு சொல்லல போயிட்டு வாரேன்னு சொல்லலையே என்ன நினைக்காரு ஐயா பகவான் நினைத்தார் போகக்கூடியவன் போய்தான் தடுக்க முடியுமா அப்பதான் பார்த்தா என்ன செய்கிறான் வரத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டு வளரக்க ராஜுதனும் பூலோகம் வரக்கூடிய நேரத்துல அங்க இருந்து யார் வர யாரையா நாராயணன் அங்க இருந்து வர்றது யாரையா நாரதன் மகாமுனிவர் வருகிறார் திரிலோக சென்றார் சரி அது மட்டும் இல்ல நாரதர் மகாமுனிவர் பார்த்தார் இந்த ஆண்டவன் பகவான் என்ன வரன்னே தெரியாம குடுத்துட்டாரு அது மட்டும் இல்ல பூண்டுவாமுனி வரத்தை வாங்கிட்டு போறான்னு வாங்கிட்டு போய் மூலோகத்தை அழிச்சாலும் அழிச்சிருவோம் அதனால இவனை இங்கேயே நம்ம பரிசோதனை செய்ய வைக்கணும் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்று சொல்லுவாரு அதான் சொல்லுவாங்க கைலாசத்துல நாரத அங்க இருக்குது உண்மைன்னா அதே போல ஊருக்கு 4 பேர் இருந்தா தெருவுக்கு 2 நாரதர் அது மட்டும் இல்ல வீட்டுக்கு ஒரு நாரதார் கண்டிப்பா இருப்பாங்க ஆமா அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறார் அதாவது இந்த வல்லரக்க ராஜனிடம் நம்ம கொஞ்சம் நாடகத்தை நடத்தணும் ஏ அப்பா வல்லரக்கா வரத்தை வாங்க போறேன்னு வீராப்பா போனிய வர வாங்க போறேன்னு பெருசா சொல்லிட்டு போனேன் ஆனா வரத்தை எங்கப்பா பகவான் தந்தேன்னு சொன்னாரு நான் வந்தேன்னு வாரேன்
அப்பா பகவான் தந்தேன்னு சொன்னாரு, நீ வந்தேன்னு வாரியா? அப்பா பகவான் எல்லாருக்கும் வரம் தந்தேன்னு சொல்லுவாரு, ஆனா உருப்படியா யாருக்கும் வரம் கொடுத்ததே கிடையாது. சரி பகவான் தந்தாருன்னு சொல்லுறிய, கையில தந்தாரா பையில தந்திருக்காரா இல்ல மூட்டையில தந்தாரா? அப்போ எப்படி தந்தாரு நீ வந்தேன்னு வார? இந்த ஆண்டவன் பகவானுக்கு இருந்தாயா பொழப்பு, எல்லாருக்கும் வரேன் தந்தேன் பாரு, உருப்படியே இது வரைக்கும் ஒருத்தருக்கு வரம் கொடுத்ததே கிடையாது. அப்பதான் பார்த்தா என்ன செய்கிறார், அதாவது உருப்படியா ஒருத்தருக்கும் வரம் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும் போது ஆண்டவனாகி சிவபெருமான் செய்ததை போல இந்த நந்தி தேவனானவர் நந்தி தேவன் கைலாசத்துக்கு அழைத்து விட்டதோட முடிஞ்சது. அப்பதான் நாரதர் மகாமுனிவர் சொல்லுகிறார், ஆண்டவன் பகவான் சரியான புழுகுடி பகவான். அதாவது தென்னிலை இங்கே ஆண்டு வருகிறானே ராவணன், அவனுக்கு வெள்ள பிள்ளையார கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்லு பிள்ளையாரத்தான் கொடுத்தாரு. அதாவது வெள்ள பிள்ளையார்னு உலகத்துல உண்டாயா? கிடையாது. மாக்காப்பு சாத்தினால்தான் இல்லன்னா அவரு கருப்பு விநாயகர், நம்ம மாக்காப்பு சாத்தினா மஞ்சள் அது சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவன் சிவபெருமான் வெள்ள பிள்ளையாருக்கு கல்லு பிள்ளையார் தான் கொடுத்தாருன்னு சொன்னதுதான் தோஷம். என்ன செய்கிறான், அதாவது இவன் போகக்கூடிய வேலையில வெள்ள பிள்ளையார கொண்டு போகும்போது ஆண்டவன் பகவான் திருநீரால பூஜித்தான் கொடுத்திருப்பாரு. ஆனா இவன் வரக்கூடிய வேலையில அப்பதான் பார்த்தார்கள். என்ன நினைக்கா, இந்த வல்லரக்கர் இடத்துல தேச சொன்னது மாதிரி சொல்லிட்டு அதாவது ஒருத்தவங்க கிட்ட யாருக்குமே அவன் பகையாளின்னு தெரிஞ்சு அவங்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் சொன்னோம்னா அவனுக்கு கூட கொஞ்சம் தான் பகையாகும். அப்பதான் பார்த்தான் நந்தி தேவன் சொல்வது உண்மைதானே, ஏ அப்பா வல்லரக்கா நாரதர் மகாமுனிவர் சொல்வது உண்மைதான். ஏன்னா பூலோகம் போயிட்டு நீ திரும்ப கைலாசம்னா 12 வருட காலம் தவம் இருக்கும். என்று சொன்ன போது என்ன செய்கிறார், அப்பதான் பார்த்தார்கள். என்ன நினைக்காரு, அதாவது நாரதர் மகாமுனிவர் சொன்னதை போல நாம என்ன செய்யணும், ஆண்டவன் கொடுத்த வரத்தை நம்ம பரிசோதனை செய்யணும். அது மட்டும் இல்ல, நாரதர் மகாமுனிவர் வரும்போதே ஐயா விலகி போறோம் ஐயா விலகி போறோம் என்று சொன்னதுதான் பார்த்தா. அப்பா நீ விலகி போறோம் சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா உன் கையில என்ன இருக்கு? தீப்பெட்டி வச்சிருக்கியா ஐயா? பாட்டிஷன் துப்பாக்கி வச்சிருக்கியா? பந்தம் வச்சிருக்கியா? அப்படி இல்லன்னா என்ன விலகி போறோம் எரிச்சிருவேன்னு சொல்லுறிய என்று சொன்னதுக்கு தான் நாரதர் மகாமுனிவர் லேச தூண்டுதாரு. அப்படி தூண்டி விட்ட வேலையில பார்த்தா என்ன நினைக்க வல்லரக்க, சரி என்று சொல்லி வல்லரக்க ராட்சதன், ஐயா நீங்க தான் எனக்கு ஐடியா கொடுத்தீங்க, அதனால நான் உங்களையே நான் எரிக்க போறேன். ஆமா ஏ அப்பா சொன்ன என்னையே எதுக்கலாம், வரம் கொடுத்த ஆண்டவனே நீ பரிசோதனை செய்ய சொல்ல
மட்டும் இல்ல, தேவாதி தேவர்கள் எல்லாரும் வருவாங்க, தேவாரம் பாடுவார்கள், ரம்பை ஊர்வசி எல்லாம் அது மட்டும் இல்ல, மூத்த மகன் கணபதி வருவான், அப்பா என்று அழைத்திடுவான், இளைய மகன் வடி வேலவன் ஆசாரமா பேசிடுவான் என்று எண்ணாத எண்ணம் கொண்டு கைலாச மாமலையில் முண்டு விரல் தினையெடுத்து கைலாசமே பச்சி அனல் பிடித்து எரியுது. அப்படி கைலாச மாமலை அனல் பிடித்து எரியும் போது
லேசான வாகனம். இந்த மூசிப வாகனமானது பூலோகத்தை நோக்கி மூச்சு விட்டதே, ஆனால் பூலோகமே இரண்டாக வெடித்து விடும். அதனை விலகி ஒளிந்து வாழலாம் என்று சொன்ன போது அப்பதான் நினைச்சா என்ன நினைக்கா, அதாவது ஆண்டவனோட இடமதியில ஆதிமூல கணபதியும் அப்பா நான் போய் பூலோகத்துல போய் ஒளிந்தேன்னா அம்மா அப்பா பகவான் உங்களை எப்படி பார்க்க முடியும்? அது மட்டும் இல்ல, பூலோகம் நன்னதில சந்திதோறும் ஆத்தங்கரை ஆத்தங்கரையோரம் போய் இருந்தேன்னா, அதாவது அங்கெல்லாம் போய் இருந்தனா நீ வல்லரக்கண்ணிடம் தப்பிச்சுக்கிடலாம். அப்பதான் கேட்காது, அதாவது இப்ப உள்ள பிள்ளைங்களும் நம்ம என்ன செய்வோம், அப்படி இருக்கும்போது ஆதிமூல கணபதி சொன்னாராம், அம்மா பார்வதி நான் பூலோகம் போனா எப்படி பார்ப்பேன், அப்பா பகவான் உங்களை எப்படி வணங்குவேன் என்று சொன்ன போது அப்ப நான் பார்த்தா, ஏ அப்பா நீ பூலோகம் நன்னதிலே சந்திதோறும் போய் அமர்ந்தா அம்மா பார்வதி வேம்பாகவும் அப்பா பகவான் அரச மரமாகவும் உன் தாய் மாமா கோபால கண்ணன் ஆலமரமாகவும் வந்து முளைப்போம் என்று சொன்னது ஆதிமூல கணபதியும். அதான் பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குன்னா வந்திருப்போம். அது மட்டும் இல்ல, பிள்ளையார் இருக்காருன்னா எங்கெல்லாம் இருப்பாரு, எதற்கு எங்கெல்லாம் போய் இருக்காரு? அப்பதான் பார்த்தார், சண்டா